வணக்கம். நம்ம எல்லாருக்குமே பயம்ங்கிற ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா? சிலருக்கு இருட்ட பார்த்தா பயம், சிலருக்கு உயரத்த பார்த்தா ஏன் சில சமயம் எதுக்கு பயப்படுறோனே தெரியாம ஒரு பதட்டம் வரும். ஆனா இந்த எல்லா பயமும் எங்கிருந்து தான் வருது? வாங்க, இன்னைக்கு இத பத்தி ஒரு ஆன்மீக பார்வையில கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு என்னென்ன பயம் இருக்கு? சிலந்தி, கரப்பாம்பூச்சி, உயரம், தனிமை, பரீட்சையில ஃபெயில் ஆயிடுவோமோன்ற பயம், இப்படி லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஆனா, இந்த நூத்துக்கணக்கான பயங்களுக்கும் ஒரே ஒரு ஆணிவேர் தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, வாங்க அந்த ஒரு மூல காரணம் என்னன்னு தான் நாம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். சரி, பகுதிக்குள்ள போலாம். பயம், அது ஒரு மனுஷனோட குணம். முதல்ல பயத்தோட அடிப்படை இயல்ப நாம புரிஞ்சுக்கணும். ஏன் இது மனுஷங்க கிட்ட இவ்ளோ இயல்பா இருக்கு? நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஆழமான கருத்துக்களுக்கு ஆதாரம் ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் எழுதின தினசரி தெய்வீக திரட்டுங்கிற ஒரு அற்புதமான புத்தகம் தான். இதுல பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விளக்கம் பயத்தை பத்தின நம்ம பார்வையையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. வாங்க பார்க்கலாம். இந்த நூல்ல சொல்லப்படுற முதல் விஷயமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது, இந்த உடம்போட பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் பயம்ங்கிறது ஒரு இயல்பான குணம்ங்கிறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கு இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் பயமும் கூடவே தான் இருக்கும். இத நம்மால தவிர்க்கவே முடியாதான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? பரிணாம வளர்ச்சியில, அதாவது எவல்யூஷன்ல, உயிரினங்கள் வளர வளர பயமும் கூடவே வளருதான். அதனாலதான் ஆறறிவு படைச்ச ரொம்ப காம்ப்ளெக்ஸா யோசிக்கிற நாம மத்த எந்த உயிரினத்தை விட ரொம்ப அதிகமா பயப்படுறோம். சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். நம்மள சுத்தி இருக்கிற எந்தெந்த விஷயங்கள் இந்த பயத்தை தூண்டுது? இந்த புத்தகத்துல லிஸ்ட் பண்ற சில பொதுவான வெளி காரணங்களை இப்ப பார்க்கலாம். முதல்ல திடீர்னு ஒரு பெரிய சத்தம். ஒரு பட்டாசு வெடிச்சா கூட எப்படி திடுக்குன்னு ஆகுது? நாம யோசிக்கிறதுக்குள்ள நம்ம உடம்பு ரியாக்ட் பண்ணிடும். இது ஒரு விதமான தற்காப்பு உணர்வு தான். அடுத்தது இருட்டு. கும்மிருட்டுல என்ன இருக்குன்னே தெரியாதப்போ நம்ம மனசு தானா எதையாவது கற்பனை பண்ணி பயத்தை உண்டு பண்ணிடும் இல்லையா? அதே மாதிரிதான் தனிமையும். தனியா இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு வரும். அந்த இன்செக்யூரிட்டி தான் பயமா மாறுது. கடைசியா அறிமுகமில்லாத ஒரு இடம், இல்லனா புது மனுஷங்க ஒரு புது இடத்துக்கு போகும்போது அங்க என்ன நடக்குமோ, சுத்தி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களோன்னு ஒரு சின்ன பதட்டம் வருமே, அதுவும் பயம்தான். சரி, அடுத்த பகுதி. இதுவரைக்கும் நம்ம வெளியில இருந்து வர காரணங்களை பார்த்தோம். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய சக்தி, பயத்தை உருவாக்குற ஒரு விஷயம் நமக்குள்ளேயே இருக்கு. அது என்னன்னு நினைக்கிறீங்க? வேற எதுவுமே இல்ல, நம்மளோட கற்பனை தான். நடக்காத ஒண்ணு நடக்கிற மாதிரி நினைச்சு, இல்லாத ஒண்ண இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி நமக்கே நாம பயத்தை உருவாக்கிக்கிறோம். அப்ப பாருங்க, பயத்தோட மிகப்பெரிய ஃபேக்டரியே நம்ம மனசுதான். திடீர் சத்தம், இருட்டு, நம்ம கற்பனை, இதெல்லாம் பயத்தை தூண்டுதுன்னு சொல்றது சரிதான். ஆனா இதெல்லாம் தான் உண்மையான காரணமா? இல்ல, ஒரு பெரிய பிரச்சனையோட சின்ன சின்ன அறிகுறிகள் மட்டும்தானா? இப்ப நாம 4வது பகுதிக்கு, இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த அறிகுறிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஒத்த உண்மையான காரணம் என்னங்கறத இப்ப கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா விதமான பயத்துக்கும் ஒரே ஒரு காரணம்தான். அது அறியாமை, அதாவது தெளிவில்லாதது. நம்மள பத்தின உண்மையான இயல்பு என்ன, இந்த உலகம் எப்படி இயங்குதுன்னு சரியா புரிஞ்சுக்காததுதான் காரணம். நம்மள இந்த சின்ன அழியக்கூடிய உடம்புதான நாம சுருக்கிக்கிறதால இந்த உடம்புக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு அஞ்சுறோம். சரிங்க, கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. பயத்துக்கு காரணம் அறியாமைனா, அப்போ அதுக்கு தீர்வு என்னவா இருக்கும்? அந்த பயத்துல இருந்து வெளியே வரத்துக்கான வழியையும் இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். பிரச்சனை அறியாமைனா அதுக்கு மருந்து ஞானம், அதாவது தெளிவான அறிவு. இது இருட்டும் வெளிச்சமும் மாதிரிதாங்க. வெளிச்சம் வந்தா இருட்டு தானா போயிடும் இல்லையா? அதே கணக்குதான். ஆமா, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஞானம் அறியாமைங்கிற இருட்ட விரட்டி பயத்தை வேரோட அழிச்சிடும். எது நிஜம், எது நம்ம மனசோட விளையாட்டுன்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் இந்த பொய் பயத்துக்கு அங்க வேலையே இல்ல. ஆக நாம பார்த்த இந்த விளக்கத்தோட கடைசியில உங்களுக்கான ஒரு கேள்வி. எல்லா பயத்துக்கும் காரணம் அறியாமைதானா? உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பயத்தை போக்கிக்க நீங்க புதுசா என்ன விஷயத்த தெரிஞ்சுக்கணும், எதை கத்துக்கணும்? யோசிச்சு பாருங்க.